சிம்மராசி அன்பர்கள் தூரதேச பயணத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம். ஆமாம், எல்லாமே இல்லை நான் தொலைவில் இருக்கேன் சார், வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கேன், இந்த மாதத்தில் நான் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன், குடும்பத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இல்லை சார் நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டுருக்கேன், மிஸ் ஆகிட்டே இருக்குது, இந்த மாதத்தில் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். பயணங்கள் மூலமாக வெற்றிகள். ஆமாம், பதவிகள் கிடைக்கும் இந்த மாதத்தில். ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டுருக்கேன் சார், எனக்கு போஸ்டிங்கே கொடுக்க மாட்டேறேன், எனக்கு பின்னாடி வந்தவங்க பூரா முன்னேறி போயிட்டே இருக்கிறான். அப்போ சமுதாயம் சார்ந்த பணி, அரசியல் சார்ந்த துறைகளில் வெற்றி. அப்போ ஏதாவது ஒரு துறையில் உங்களுக்கு பதவிகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். ஆமாம், மகளிர் குழு தலைவி ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் வந்துடும். இந்த சூழ்நிலை எல்லாமே இந்த மாதத்தில் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேச்சுக்களில் ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கிற ஒரு மாதம் இந்த மாதம் உங்களுக்கு. ஆமாம், யார்கிட்ட பேசுகிறோம், எதிராளிக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணுங்க நீங்கள். ஆமாம், எடுப்பில் சடால்னு கோபம் வந்துடும் உங்களுக்கு. அந்த பேச்சில் அப்படியே கத்தி மாதிரி வீசக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த பேச்சுக்களில் கவனங்கள் ரொம்ப ரொம்ப வேணும். உங்களோட இருக்கக்கூடிய நிதி நிலைமை சரிவிகிதமாக இருக்கும். வரக்கூடிய பணம் கரெக்டாக செலவாயிடும். ஏதாவது ஒரு சேவ் பண்ணி வைக்கலாம், இதை எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அதுக்குண்டான கரெக்டாக செலவு நின்றுடும். இந்த மாதம் நிகராக இருக்கும், சமமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகள் வெற்றி அடையும். ஏற்கனவே ஒரு வாகனம் இருக்குது சார், இன்னொரு வாகனம் வாங்கலான்னு நினைக்கிறேன், தைரியமாக வாங்கலாம். ஆமாம், ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு வாங்கலாம். அப்போ இரண்டு விதமான டாக்குமெண்ட்ஸுகள், ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னொரு டாக்குமெண்ட்ஸ் அமைவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் அதுக்குண்டான காரியங்கள் நடக்கும், அதுக்குண்டான செயல்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாயாரினுடைய வழிகாலில் வரக்கூடிய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ பலம் வாய்ந்த உறவுகளாக இருப்பார்கள். நிதி சார்ந்த குறையை போக்கிடுவாங்க, அதுதான் விஷயம். தாயினுடைய வீடு, தாய் வழியில் வரக்கூடிய சொத்து, இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். பிள்ளையாண்டா எல்லாமே இப்போ லாபமாக இருப்பான் உங்களுக்கு. குழந்தைகளால் வெற்றி, குழந்தைகளால் யோகம், குழந்தைகளால் தன லாபம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. ஏற்கனவே ஒரு ஏஜ் பர்சனாக இருக்கான், காலேஜெலாம் முடிச்சிட்டான், வேலை கிடைக்கல அப்படின்னுக்குள்ள இந்த மாதம் அவனுக்கு வேலை கிடைச்சிடும். சம்பாதிக்கும் குழந்தையாக உங்களுடைய பிள்ளைகள் மாறுவார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதே காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசிக்கு எப்பயுமே 7ஆம் இடத்தினுடைய அதிபதி இப்போ 8ல் இருக்கார். அப்போ 6, 8 பாவங்கள் எல்லாமே தொடர்பு பெறுது அடங்குது அப்படின்னா அதிகாரத்துறையில் இருக்கிறவங்க, இந்த கலெக்டரு, இந்த டிசிபி, இந்த பெரிய காவல்துறையில் இருக்கிறவங்க, அல்லது டாக்டராக இருக்கக்கூடிய நபர்கள், ஆளுமை திறன் கொண்ட அதிகாரிகள், இவங்க எல்லாமே கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம், கொஞ்சம் ஏமாந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்கெல்லாம் அசௌகரியம் நடக்கிறதுக்குன்னு சூழ்நிலையான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களாம் கவனமாக இருக்கணும். பதவிகளே பறிபோகும் கொஞ்சம் கவனம் இல்லைன்னா. இதெல்லாம் மைனஸாக நடந்துடும். சரியாக கவனமாக நடக்கலை அப்படின்னா அவங்க வகிக்கக்கூடிய பதவிகளில் அவங்களுக்கு ஆபத்துகள் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். ரெசைன் ஆகிடும். தந்தை வழி உறவுகளால் வெற்றிகள் உருவாகும். 2வது திருமணத்தில் ஒரு யோகம் உண்டாகும். ஆமாம், ஏற்கனவே பெரிய பிரச்சனை சார், ரொம்ப கஷ்டம் சார், என்றைக்கிடா நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு நினச்சேன், எனக்கு ரிலீஃப் கிடைக்குமானா முதல்ல உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த ரிலீஃபில் முடிஞ்சு 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அது நல்ல கலத்திரம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு இப்போ லாபங்கள் மேலே போகுது. ஆமாம், பெரிய அளவு லாபங்கள், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள். ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், இன்னொரு கிளை ஆரம்பிக்கணும்னா தைரியமாக செய்யலாம். அதுக்குண்டான ஐடியாலஜி கிடைக்கும், அதுக்குண்டான நபர்கள் உங்களை டச் ஆவாங்க. மானியம் சார்ந்த கடன்கள் உருவாகும். நம்ம கடன் வருது அப்படின்னா கூட அதில் ஏதாவது மானியம் இருக்கும். அந்தமாதிரி அரசு சார்ந்த கடன்களை எல்லாம் நீங்கள் இப்போ ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், மேலும் இந்த மாதம் உங்களுடைய வெற்றிகள் பல மடங்கு உத்தாரம் பண்ணணும் அப்படின்னா தினமுமே நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரிய காயத்ரி பிரயாணம் பண்ணுங்கள், அமைதியாக யோகா ஒரு 30 மினிட்ஸ் உங்களுடைய உடல் நலத்திற்காக செலவிடுங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொடலாம். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதமும் நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா
சூரியனுடைய மையப்படுத்தி. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் விதி மதி கதி, இப்போ ஒன்று விதி லக்னம், மதி சந்திரனை வச்சு பார்க்குறது, கதி அந்த சூரியனை வச்சு பார்க்குறது. இதனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலன்கள் பொது பலன்கள் கொடுத்துட்டுருக்கோம். இது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு 25-30% தான் இது உங்களுக்கு ஒத்து போகும். உங்களுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் இது எடுத்துட்டாலே போதும். உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த வாட்ஸ்அப் குழுக்கு அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வாழ்க வாழ்க.